விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சந்திர பகவான் ஆட்சி மற்றும் அவருடைய சலனத்தினால் இந்த வாரம் முழுவதும் லாப பலன்களையே அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற கும்பராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 5ஆம் தேதி வரை, அதாவது 12/5/2024 முதல் 18/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். கும்பராசி என்பதே உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். தனஸ்தானத்திலே ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வையிலே புத பகவானும் சுக்கிர பகவானும் மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அமர்வார். குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கின்றார். அட்டமஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலேருந்து 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை மட்டும்தான் உங்களுக்கு சந்திரா சமுத்திரமாக வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபபலங்கள் நிறைய கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கப்ப இந்த வாரத்தில் சுபபலங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் துவக்க நாள் 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதி வளர்பிறை பஞ்சமி திதியும் மதியம் 1:40 வரை திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அன்றைய தினம் ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தியும் ஸ்ரீ சங்கருடைய ஜெயந்தியும் அன்றைய தினம் வருகிறது. அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு 13/5/2024 திதி வளர்பிறை சஷ்டி திதியும் மதியம் 3 வரை புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகம் கூடிய அந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அதாவது சித்திரை மாதத்தோட கடைசி சுபமுகூர்த்த நாளும் அதுதான். இந்த வாரத்தின் துவக்கல் சுபமுகூர்த்தமும் அதுதான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 14/5/2024 தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம் அன்றுதான் பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி திதி வளர்பிறை சப்தமி திதியும் அன்று மாலை 4 வரை பூச நட்சத்திரமும் சித்தியோகம் கூடிய நாளாக அன்றைய அமைகிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அடுத்து புதன்கிழமை 15/5/2024 அஷ்டமி திதி அன்று வருகிறது. மாலை 6 வரை ஆயில்ய நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய அமைகிறது. அடுத்து வியாழக்கிழமை 16/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு காலைல 9 வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி. அன்று இரவு 8:30 வரை மக நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 17/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி பகல் 11 வரை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி. அன்று முழுவதும் பூர நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து 18/5/2024 சனிக்கிழமை இந்த வாரத்தில் கடைசி நாள் மதியம் 1 வரை தசமி திதியும், அதன் பின்பு ஏகாதசி திதியும். அன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம் வருகிறது. மரண யோகம் கூடிய நாள். கும்பராசி என்பதை இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஜீவனாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. ஜீவன லாபங்கள் பல்கி பெருகும். லாபாதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, சப்தமாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது பலமான லாப பலங்களை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள். முன்பு இருந்த சுணக்கெல்லாம் மாறிவிடும். யோக பலன்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் சிறந்த வாரம். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமோகமாக கிடைக்கும். புது தொழில்களை ஆரம்பித்தல் அல்லது இருக்க தொழிலை மேம்படுத்துதல், விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு. வெளியிடங்களுக்கு சென்று பர்ச்சேஸ் செய்யக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் கிடைக்கும். வெளிநபர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு.
அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சிறந்த வாரமாக அமையும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கும், கணினித்துறை சார்ந்தவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த லாபங்கள் நிறைய கிடைக்க போதும். அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, நிறைய லாபங்கள் கிடைக்க போதும். என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலை சுமைகள், பணிச்சுமைகள் குறையும். அடுத்து உங்களுடைய வேலைகள் பகிர்ந்து அளிக்கப்படும். இது லாபமான விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும், உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் ஒத்துழைப்பும், சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பும், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சக நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற காரணத்தினால இந்த யோக பலன்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து கொண்டே இருப்பது இன்னும் ஜீவன லாபங்கள் கிடைக்கும். அதில் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அனுபவிக்கக்கூடிய வாரம்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு யோக பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. அடுத்து மாணவ செல்வங்கள். மாணவர்களே, இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரம். கூடுமான வாரம் கடந்த வாரத்தில் +2 ரிசல்ட்டு, 10th ரிசல்ட்டாக வந்திருக்கும். இந்த வாரத்தில் என்ன துறை சார்ந்து படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை உங்களுடைய சக மாணவர்களோடு சேர்ந்தோ அல்லது ஆசிரியருடைய ஆலோசனையின்படியோ பெற்றோருடைய ஆலோசனையின்படியோ அவர்களை கலந்து ஆலோசித்து எந்த துறையை சார்ந்து படிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு ஃப்யூச்சரை நோக்கி அடியெடுத்துக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. புதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கல்வி நிலைகள் நன்றாக இருக்கும். இது முதல் விஷயம். அடுத்து ஆசிரியர் மாணவர் உறவும், பெற்றோருடைய அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காரணத்தினால கல்வித்துறை சார்ந்த அனைத்து மாணவர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல் சார்ந்த விஷயம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சந்திர பகவான் ஆட்சி பெறும் பொழுது முதல்ல பாதிக்கிறது உடல் தான், அடுத்து மனம் பாதிக்கும். அதனால் உடலாலும் மனதாலும் இந்த வாரம் முழுவதும் சற்று கவனமாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்ததே விஷயம். அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க, அதிகமான வேலைகளை நீங்களாக இழுத்து போட்டு செய்யாதீங்க. தேவையில்லாமல் நானாச்சு அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்துலையும் முன்னே நின்று போய் எதுவும் செய்யாதீங்க. இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் நோய், ஒம்பு வழக்கு விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும். எதிர்பார்த்து பல திருப்பங்கள் கிடைக்கும். கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் லாபங்களே கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் அனைவருக்கும், குறிப்பாக பெண்களுக்கும் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். மன வாழ்க்கைக்கு யோக பலன்கள் கொடுக்கும். குழந்தைகளால் லாபமும், குழந்தைக்கு லாபமும். புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. உத்தியோகஸ்தல் நான் சொன்ன மாதிரி லாபங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால, எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் உங்களுக்கு சுபமும் லாபமும் நிறைய கிடைத்திட இனிய நல்வாழ்த்துக்கள்.